Hi students, now exercise 2.4 7th sum பார்க்கலாம். If the equations x square minus ax plus b equals 0 இருக்குதுங்களா and இன்னொரு கொடுத்துறாங்க. Have one root is common. ஒரு ரூட் ரெண்டுத்துக்கு எப்படி காமனா இருக்கு. And if the second equation has equal roots, ரெண்டு ஏன்னா குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் பார்த்துட்டு உங்களுக்கு இல்லை ரெண்டு ஈக்குவேஷனுமே அப்போ ரெண்டு ரூட் தான் இருக்கும்ல. செகண்ட் ஈக்குவேஷன் பார்த்தா இந்த ரெண்டுமே காமன் அதாவது சேமா ஈக்குவல் ரூட்ஸ். அப்போ நம்ம என்ன பண்ணலாம் ஃபர்ஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் என்ன பண்ணலாம் நமக்கு வந்து இப்போ நமக்கு ஆல்ஃபா பீட்டா எடுத்துக்கலாம். முதல்ல ஒன்று காமன் ரூட்ல அதை நமக்கு ஆல்ஃபான்னு எடுத்துக்கலாம் சரிங்களா. இப்போ ஃபர்ஸ்ட் என்னதுன்னா லெட் ஆல்ஃபா கமா பீட்டா be the roots of first equation is x square minus ax plus b equal to 0 now in which அதுல ஆல்பா இஸ் காமன் ரூட் எடுத்துரும் சரிங்களா. ஆல்பா தான் என்ன பண்றோம் காமன் ரூட்டா நம்ம எடுத்துரும். இப்போ இதுல பண்ணலாம் சம் ஆஃப் ரூட்ஸ் போயிடலாமா. சம் ஆஃப் ரூட்ஸ் நமக்கு தெரியும் மைனஸ் பி பை ஏவா மைனஸ் பி பை ஏ இது ஃபார்முலா ஆக்சுவலா நீங்க வேணா கேல்குலேட்டர் போட்டுங்க ஏன்னா நம்ம ஈக்குவேஷன்ல அந்த ஏபி இருக்கு. சம் ஆஃப் ரூட்ஸ் நமக்கு தெரியும் ரெண்டு ஆட் பண்ணுமா. அப்போ ஆல்பா பிளஸ் பீட்டாவா மைனஸ் இங்க பாருங்க ஏ வேல்யூ ஆக்சுவலா நமக்கு வந்து 1 ஏ வேல்யூ 1 பி வேல்யூ மைனஸ் ஏ சி வேல்யூ இந்த பி. அப்போ இங்க மைனஸ் பி பை ஏன்னா உங்களுக்கு மைனஸ் ஏ பை 1 தானே. அப்போ ஆல்பா பிளஸ் பீட்டா இக்கிட்டு வந்துடும் பிளஸ் ஏ வந்துடும். இது என்ன பண்ணுங்க ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் கன்சிடர் பண்ணுங்க. இப்போ அதே போல நம்ம ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் போயிடலாமா. இப்போ ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் சொல்லும்போது நம்ம ஃபார்முலா சி பை ஏ ப்ராடக்ட் ஆஃப் ரெண்டு மல்டி பண்ணுமா. இப்போ சி வேல்யூ பி பை ஏ நம்ம போகிறதில்ல ஏ இப்போ இந்த செகண்ட் ஈக்குவேஷன். இப்போ என்ன பண்ணுங்க இப்போ செகண்ட் ஈக்குவேஷன் போங்க. இப்போ செகண்ட் ஈக்குவேஷன் பொறுத்தவரைக்கும் ரெண்டு ரூட் ஈக்குவல் சொல்லிட்டாங்க. எது நம்ம காமன் சொல்லிட்டோம் ஆல்பா தான் காமன் சொல்லிட்டோம் இல்லையா. அந்த ஆல்பா தான் நம்ம காமன் சொல்லியாச்சு. அப்போ கண்டிப்பா அதுக்கு எப்படி இருக்கும் நமக்கு வந்து நமக்கு லெட் ஆல்பா கமா ஆல்பா be the roots of second equation x1 minus ex plus p ex plus f equal to 0. இப்போ நம்ம என்ன பண்ணலாம் இதுக்கு சம்மா கொடுத்துருவோமா. இப்போ இதுக்கு சம்மா கொடுத்து நமக்கு மைனஸ் பி பை ஏவா இங்கே ஏ வேல்யூ 1 பி வேல்யூ மைனஸ் சி சி வேல்யூ இந்த எஃப். அப்போ ஆல்ஃபா பிளஸ் ஆல்ஃபா வருமா. மைனஸ் பி பை என்னது மைனஸ் இ பை 1 அப்படின்னா நமக்கு 2 ஆல்ஃபா ஈக்குவல் டு பிளஸ் சி. இப்போ ஆல்ஃபான்னு வந்துடும் இ பை 2. இப்போ நெக்ஸ்ட் நம்ம நமக்கு இதுல ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் நமக்கு ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் நம்ம தெரியும் சி பை ஏ இங்கே அது மல்டிபிள்ல ஆல்ஃபா இன்ட்டு ஆல்ஃபா சி வேல்யூ எஃப் ஏ வேல்யூ 1 தான். அப்போ ஆல்ஃபா ஸ்கொயர் ஈக்குவல் டு எஃப். இப்போ இந்த ஆல்ஃபா நமக்கு இந்த ஆல்ஃபா வேல்யூ சப்ஸ் பண்ணுறாங்க. அப்போ இ பை 2 ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு எஃப். அப்போ இ ஸ்கொயர் பை 4 ஈக்குவல் டு எஃப். அப்போ இ ஸ்கொயர் வந்துடும் 4f இடம் சரியா. என்ன பண்ணிருங்க பாருங்க ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனுக்கு ஆல்ஃபா பீட்டா நமக்கு ரூட் எடுத்தாச்சு. அதுல எது காமன் ரூட் உங்களுக்கு ஆல்ஃபா தான் காமன் ரூட். இப்போ செகண்ட் ஈக்குவேஷன் என்னன்னா அது ரெண்டுத்துக்கு ரெண்டு ரூட்டும் ஈக்குவல் சொல்லிட்டாங்க. ஆனால் ஆல்ஃபா காமா ஆல்ஃபா தான் நம்ம செகண்ட் ரூட் ஆக முடியும். இப்போ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் சம் ஆஃப் ரூட்ஸ் ப்ராடக்ட் ரூட்ஸ் கண்டுபிடிங்க. நம்ம செகண்ட் ஈக்குவேஷன் என்ன பண்ணுங்க சம் ஆஃப் ரூட்ஸ் கண்டுபிடிச்சு நம்ம கண்டுபிடிக்கும் போது ஆல்ஃபா வேல்யூ கண்டுபிடிச்சிடும். அதை என்ன பண்ணுங்க ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் சப்ஸ்டிட்யூட் பண்ணி உங்களுக்கு அந்த இ ஸ்கொயர் ஈக்குவல் 4f ஒரு ரிலேஷன் கிடைச்சிட்டு இருந்தது. இப்போ அகைன் நம்ம பண்ணலாம் இந்த ஆல்ஃபா வேல்யூ செகண்ட் ஈக்குவேஷன் சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. சப்ஸ்டிட்யூட் ஆல்ஃபா ஈக்குவல் டு இ பை 2 இந்த வேல்யூ எங்க பண்றோம் இன் ஈக்குவேஷன் 2ல சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. 2 ஆக்சுவலா பண்ணது ஆல்ஃபா இன்டு பீட்டா ஈக்குவல் டு பி தானே தான் நமக்கு செகண்ட் ஈக்குவேஷன். இதெல்லாம் நமக்கு ஆல்ஃபா போலாமா. அப்போ இ பை 2 இன்டு பீட்டா ஈக்குவல் டு பி. அப்புறம் நம்ம பாருங்க பீட்டா வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கு. அப்போ இ 2 பிளஸ் பண்ணுமா 2b பை அப்புறம் நமக்கு என்ன ஆச்சு பீட்டா வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நம்ம ஆல்ஃபா வேல்யூ தெரியும் பீட்டா வேல்யூ தெரியுமா. இப்போ என்ன பண்ணுங்க ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் ரெண்டு சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் போடுங்க. ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் என்ன ஆரம்பிச்சோம் நமக்கு ஆல்ஃபா பிளஸ் பீட்டா ஈக்குவல் டு ஏ தானே. இப்போ ஆல்ஃபா வேல்யூ வந்து இ பை 2வா இ பை 2 பிளஸ் பீட்டா வேல்யூ என்னது 2 பை ஈக்குவல் டு ஏவா எல்ஸ் இல்லமா எல்ஸ் தான் வரும் 2e வருமா. இப்போ 2e 2 ஆட் பண்ணா இ வருமா இ மன் பண்ணா இ ஸ்கொயர் பிளஸ் இப்போ 2a இ ஆட் பண்ணா 2 வரல 2 மன் பண்ணா 4b ஈக்குவல் டு ஏவா. அப்போ இ ஸ்கொயர் பிளஸ் 4b ஈக்குவல் டு நமக்கு வரும்
டூ ஏஇ ஸ்கொயர் நமக்கு தெரியல 4f தானே 4f ப்ளஸ் 4b ஈக்குவல் டு 2ae என்ன பண்ணோம் நமக்கு இந்த இடத்துல ஸ்கொயர் ஈக்குவல் என்ன பண்ணுறோம் 4f என்ற வேல்யூ நம்ம நமக்கு யூஸ் பண்ணுறோம் சரிங்களா. இப்போ நெக்ஸ்ட் நம்ம 2 காமத்தலமா எடுத்தா 2f ப்ளஸ் 2b ஈக்குவல் டு 2ae 2 கேன்சலா அப்போ 2f 2b ஈக்குவல் டு ae இதான் என்ன பண்ணோம் இப்போ பண்ணல ஹென்ஸ் சரிங்களா. சம் கொஞ்சம் இல்லை கொஞ்சம் டஃபான சம் தான் நமக்கு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துங்க. நம்ம லென்த்தியாக போதும் நம்மளுக்கு. ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா பீட்டா ரூட்ஸ் எடுத்துங்க, அதில் ஆல்ஃபா காமன் ரூட் எடுத்துங்க. அப்போ செகண்ட் ஈக்குவேஷன் என்னன்னா ஆல்ஃபா ஆல்ஃபா தான் ரூட் ஆகிடும். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனுக்கு சம் ஆஃப் ரூட்ஸ் ப்ராடக்ட் ரூட் கண்டுபிடிங்க. அந்த செகண்டுக்கு சம் ஆஃப் ரூட்ஸ் கண்டுபிடிக்கும் போது உங்களுக்கு ஆல்ஃபா வேல்யூ கிடைச்சிடும். அந்த ஆல்ஃபா ப்ராடக்ட் ரூட்ஸ் கண்டுபிடிங்க, ஒரு ரிலேஷன் கிடைக்கும். ஸ்கொயர் 4f லாஸ்ட் யூஸ் பண்ணியிருக்கோம். அப்புறம் பண்ணுங்க திருப்பி அதை அகைன் அந்த ஆல்ஃபா வேல்யூ செகண்ட் ஈக்குவேஷன் சப் பண்ணி பீட்டா வேல்யூ கிடைச்சிடலாம் சரிங்களா. செகண்ட் பீட்டா வேல்யூ கிடைச்சிடும். அந்த பீட்டா வேல்யூ அகைன் நமக்கு ரெண்டுத்தையும் அது ஆல்ஃபா வேல்யூ பீட்டா வேல்யூ ரெண்டுத்தையும் ஈக்குவேஷன் 1ல சப் பண்ணி நமக்கு இந்த ரிலேஷன் வச்சிடும் சரிங்களா.